வணக்கம். தமிழனங்கு வழங்கக்கூடிய இந்த நூல் ஆய்வு நிகழ்ச்சியில் எனக்கு பங்கு பெற வாய்ப்பு நல்கிய திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும், என்னை பற்றி இங்கு அறிமுக உரை நிகழ்த்திய திரு அதிரன் அவர்களுக்கும், கவிஞர் மேனகா நரேஷ் தொடர்ந்து பேச இருக்கக்கூடியவர்கள், அடுத்து கவிஞர் உமாதேவன் என்ற தேவராஜ் ஐயா அவர்கள், முனைவர் முத்துவேலு ஐயா அவர்கள் கலந்துரையாற்ற இருக்கக்கூடியவர், சம்ஸ்கல் சுதா பானு என்ற கவிஞர் எழுத்தாளர் அவர்கள், ரம்யா நடராஜன் வல்லினச்சிறகுகள் என்ற இந்த தமிழறிஞர், அத்தனை பேருக்கும், இவர்கள் தவிர காணொளியில் அல்லது நம்முடைய இந்த ஜூமில் கண்டு கொண்டு ரசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களுக்கும் மதுரை முனைவர் நா இளங்கோவனின் இனிய நன்றி கலந்த வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இப்ப நம்ம பேச போறது மகிழ் பேரின்பம் அப்படிங்கிற ஒரு கவிதை நூலுக்கு ஆய்வுரை என்ற ஒரு மதிப்புரை. இந்த மதிப்புரை மகிழ்வுரையாக இங்க வருது. எப்படி அப்படின்னா, முதல்ல இந்த நூலை பத்தி நம்ம சொல்லிட்டு அப்புறம் தான் கவிதைக்குள்ள நுழைகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மதுரை சந்திரோதயம் பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதான் இந்த நூலு, பார்த்துக்கலாம். 2024 இந்த ஆண்டு வெளிவந்த ஒரு நூல் இது. 92 பக்கங்களை கொண்ட ஒரு நூல். நூல் விவரம், அணிந்துரை, உள்ளடக்கம் இவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 84 பக்கங்கள், அவற்றில் 82 கவிதைகள். பக்கத்திற்கு ஒரு கவிதை, 2 கவிதைகள் மட்டும். பேசு அல்லது ஏசு, நான் காற்று நீ கடல் என்ற 2 கவிதைகள் மட்டும் 2 பக்கத்தை கொண்டிருக்கின்றன. மற்றவையெல்லாம் ஒரு பக்கத்து கவிதைகளாக இருக்கின்றன. இந்த நூலிலே குறுங்கவிதையும் உண்டு 3 வரியில், நீள் கவிதையும் உண்டு 18 வரி 21 வரியில் சென்று அமைவனவும் காணப்படுகின்றன. தாயின் மடியல்னு ஒரு படம், அந்த படத்துல பாட்டு எத்தனை பேர் இது கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ராஜாத்தி காத்திருந்தா ரோஜா போலே பூத்திருந்தான்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல ஒரு வரி வரும், கவிஞர் சொல்லியிருப்பாரு, காலங்கள் மாறி போகும் காதல் மட்டும் மாறுவதில்லை அப்படின்னு சொல்லி வரும். திருக்குறள்ல மலரினும் மெல்லிது காமும் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் என்பது சொல்லுவாரு வள்ளுவர். அதுதான் இங்க காலங்கள் மாறி போகும் காதல் மட்டும் மாறுவதில்லைன்னு அந்த காதல்ங்கிற பேர்ல வருது. நாடோடி மன்னன் படத்துல கூட ஒரு பாட்டு வரும், கண்ணில் மின்னல் போல் காணுதேன்னு ஓமை கவிஞர் சுரதா எழுதியிருப்பாரு. அதுல கொஞ்சி பேசும் கிளியே நல் இன்பம் தரும் ஜோதியே மானே மலரினும் மெல்லியது காதலே அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி மலரினும் மெல்லியதாக சொல்லப்படக்கூடிய காதலை பாடுபொருளாக கொண்டு பெரும்பாலான கவிதைகள் இந்த மகிழ் பேரின்பம் நூலில் காணப்படுகின்றன. இந்த நூலை பொறுத்த மட்டும் பல கவிதை தலைப்புகள் என்னை பெரிதும் அப்படி ஈர்த்து விட்டன. எப்படி அப்படின்னா, முதல் கவிதை தலைப்பு ஒரு இலக்கண அடிப்படையில இருக்கு. இந்த நூலினுடைய தலைப்பும் அதுதான் வச்சிருக்கிறாங்க. முதல் கவிதையும் அதுதான், மகிழ் பேரின்பம். பண்பு தொகையை வினைத்தொகையாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, கொண்டு வர முடியும் என்று சொல்லுகிறார் ஆசிரியர் சத்யபிரபா. இந்த கவிஞர் சொல்றார், எப்படி பேரின்பம் அப்படின்னு சொன்னா அது பெரிய இன்பத பண்பு தொகை, அது எல்லாருக்குமே தெரியும். இத அப்படியே வினைத்தொகையா மாத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்கிறாரு. மகிழ்ந்த பேரின்பம், மகிழ்கின்ற பேரின்பம், மகிழும் பேரின்பம் அப்படிங்கிற அடிப்படையில மகிழ் பேரின்பம் என்று சொல்லி வினை பண்பு தொகையை உள்ளடக்கிய ஒரு வினைத்தொகையாக ஒரு இலக்கண நோக்கில் இந்த பேரை வச்சிருக்கிறத நான் பார்த்து மகிழ்கின்றேன். இது போக இந்த பல தலைப்புகளை பத்தி தான் முதல்ல பேசப்படுறேன். ஒரு தலைப்பு கேள்வி பதில் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இதெல்லாம் இலக்கண அடிப்படையில சொல்லிக்கிட்டு வர, கேள்வியும் பதிலும் என்று இருப்பதற்கு பதில் கேள்வி பதில் என்று இருந்தால் என்பது அங்க மறைஞ்சிருக்கு. இது உண்மை தொகைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக உண்மை தொகை தலைப்பு இருக்கு. முதல்ல வினைத்தொகை தலைப்பை பார்த்தோம், அடுத்த ஒரு உண்மை தொகையில தலைப்பிட்டு இருக்காரு. அப்புறம் உண்மை தொடர். உண்மை தொடர்னா உம்முங்கிறது காணப்படணும். இரவும் பகலும் ஒரு கவிதைக்கு பேரு, ஓட்டமும் தேட்டமும் அப்படின்னு பேரு வச்சிருக்காரு உண்மை தொடரா. எதிர்மறை பெயரச்சம் எல்லாருக்குமே தெரியும், அது போலவும் வச்சிருக்காரு. தீராத திரவியம், தீராதங்கிறது எதிர்மறை பெயரச்சம்.
முரண்தொடரை கொண்டும் பேர் வச்சிருக்காரு. தென்றல் என்னைக்கு வந்து வெப்பமா எல்லாம் இருக்கிறது இல்லை. ஆனா இவர் என்ன சொல்றாரு, வெப்ப தென்றல், முரண்பட்ட இரண்டை கொண்டு வந்து சேர்க்கிறார். இது முரண்தொடராக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. விழித்தொடர்னா அழைப்பது. அன்பு மேகமே அப்படின்னு சொல்லி விழித்தொடரையும் தலைப்பாக வைத்திருக்கிறார். சரி, இது போக இலக்கிய தாக்கம் ஏற்படுத்திய தலைப்புகளும் இதுல இருக்குது. என்ன அப்படின்னா, அடக்கம் அமரருள் வைக்கும். இது கேட்ட உடனே எல்லாருக்கும் தெரியும் எங்க இருந்து இந்த தலைப்பு நமக்கு நினைவுக்கு வருகின்றது என்பது தெரியும். நீரின்றி அமையாது என்புலகு. அப்புறம் இது போக சங்க காலத்துல களவியல் கற்பியல்னு உண்டு. அந்த களவியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இவையெல்லாம் இலக்கிய தாக்கங்கள் ஏற்படுத்திய தலைப்பாக நான் பார்க்கிறேன். கற்பனையும் தமிழும் இணைந்திட்டதால் பிறந்த தலைப்புகள் சில இருக்குது. எப்படின்னா, இமையின் இருள். யாரும் இப்படி தலைப்பு வச்ச மாதிரி தெரியல, அருமையா வச்சிருக்கிறாங்க. காதுள்ளவர் கேட்க கடவர், இரவின் தேடல், பேசு அல்லது ஏசு. முன்னால சொன்ன அந்த வெப்ப தென்றல், பிழையாட்டு, அருமையான ஒரு தலைப்பு. பிழையாட்டு, பாலையின் சோலை, மனக்குருடு, துளிர், அமுத அழைப்பு. இதெல்லாம் கற்பனையும் தமிழும் இணைந்திட்டதால் பிறந்த தலைப்புகளாக நான் பார்க்கின்றேன். சரி, இனி வந்து கவிதைகளுக்குள்ள போகலாம் சொல்லி நினைக்கிறேன். கவிதை சிறகுகளால் நம்மை எவரெஸ்டில் ஏற்றி இன்புற வைப்பவர் கவிஞர் சத்யபிரபா. இதை நான் சொல்லல, இதற்கு அணிந்துரை கொடுத்துள்ள திரைப்பட தொகுப்பாளர் தேவராஜ் ஐயாவும் வந்து சொல்லிட்டு இந்த நூல் ஒரு இலக்கிய சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்ப வந்து முதல் கவிதைகளுக்குள்ள சொல்லலாம். முதல் கவிதை நூலினுடைய தலைப்பை கொண்டது, மகிழ் பேர் இன்பம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம முன்னாலே சொல்லிட்டோம், பேரின்பம்ங்கிறது வந்து ஒரு பண்பு தொகையை வந்து மகிழ்ங்கிற ஒரு வினை தொகையை போட்டு இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டோம். இந்த கவிதை சங்க இலக்கியமாக குறுந்தொகையை நமக்கு எப்படி நினைவுபடுத்துது. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அடிதும் செம்புல பயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தவே அப்படிங்கிற இது எல்லாருக்குமே தெரியும். இந்த இலக்கியம் ஏற்படுத்திய, இந்த குறுந்தொகை பாடல் ஏற்படுத்திய தாக்கத்தால் விளைந்ததாக இந்த முதல் கவிதையை நான் நினைக்கின்றேன். செம்புல பயல் நீர் போல அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? சிவந்த நிலத்தில் பெய்த மழை நீர் எப்படி நீர் மண்ணினுடைய நிறத்தை பெறுகிறதோ, மண் மழையினுடைய அந்த நீரினுடைய நெகிழ்ச்சியை பெறுகின்றதோ, அதுபோல இருவருடைய உள்ளங்களும் அன்பினால் கலந்து விட்டன அப்படிங்கிறதுதான் அந்த குறுந்தொகை பாடல். நீயும் நானே யார் யாரோ அப்பா அம்மா வழியிலையும் உறவு இல்ல, தந்தை வழியிலையும் நம்ம உறவு கிடையாது, எந்த முறையிலும் நம்ம உறவு கிடையாது, மாமா மச்சான் இதெல்லாம் எந்த உறவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு முன்னால சந்திச்சதே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து நம் இருவருடைய உள்ளங்களும் ஒன்று கலந்து விட்ட அன்பினால் என்று காதலன் சொல்லுவது போல அமைந்த ஒரு பாடல் தான் அது. வெகு தூரத்துல மேகம் தந்த மழை நீர் நிலம் போர்த்த செம்மண் மீது பட்டு தன் நெகிழ்ச்சியை அம்மண்ணுக்கு தருவதோடு அந்த மண்ணின் சிவந்த நிறத்தை தான் ஏற்றுக்கொள்வதுதான் இந்த உவமையால் சொல்லப்படுகிறது. இது போலதான் முன்பின் தொடர்பில்லாத எங்கோ பிறந்த ஓர் ஆணும் எங்கோ பிறந்த ஒரு பெண்ணும் தம் உள்ளங்களை காதலால் பரிமாறிக்கொண்டு ஒன்றுபடுகின்றார்கள் அப்படிங்கிறது. இது வந்து அன்றைய காதல், சங்ககால காதல். இன்றைய காதல் நிலையை எண்ணி பார்க்கிறார் கவிஞர் சத்யபிரபா. எப்படி சொல்றாரு? மகிழ் பேரின்பம் அளித்த செம்புளப்பகல் நீரும் ஒரு நாள் விதியின் வெப்பத்தால் நீர் ஆவியாக நிலம் காய்ந்து செம்மண் தூளாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்றைய காதலினுடைய நிலையை இப்படி சொல்லுகின்றார். விதியின் காரணத்தால் இன்றைய காதல் காய்ந்து தூளாகும் நிலை உண்டு. இந்த கவிதையில சூரிய வெப்பத்தால கடல் நீர் ஆவியாகி மேலே மேகங்கள் கொண்டு சென்று அதை மழையை பொழிவிக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் இயற்கை நிகழ்வையும் நம்மிடம் நினைவூட்டுவதாக நினைக்கின்றேன். இது போக இலக்கணம், இலக்கியம், இந்த சொன்ன அறிவியல், இந்த முப்பெரும் துறைகளை உள்ளடக்கியதாக இந்த கவிதை அமைகின்றது. அடுத்து இன்னொரு கவிதை, இதுவும் ஒரு இலக்கியத்தை, தேவகுலத்தாருங்கிற ஒரு புலவரை எனக்கு வந்து நினைவூட்டியது. என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி சொன்னா, ஏன் இப்படி எல்லாம் படைச்சிருக்காங்கன்னா, ஒரு இலக்கிய தாக்கம். இப்ப கண்ணதாசனுடைய பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இலக்கிய தாக்கம் வந்து அதை அந்த இலக்கிய
கருத்துக்களை சாராக பிழிந்து எளிமையாக தருவார். அதுபோல அம்மா சத்யபிரபாவும் அப்படித்தான் கொடுத்திருக்கிறாங்க. தேவகலத்தாருடைய பாடல் குறுந்தொகையில வர்றது எப்படி இருக்குன்னா, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின்றி சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தியன் இழைக்கும் நாடனோடு நட்பி அப்படின்னு சொல்லி வரும். என்னுடைய காதலனாகிய மலைநாட்டானுடைய நட்பு எப்படின்னா, நிலத்தை விட பெருசு, வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது அப்படின்னு சொல்லி அளக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவார். முப்பரிமாணம்னு சொல்லுவாங்க. அதுபோல அதை நினைவூட்டுவது போல இந்த கவிதையில எடுத்த உடனே முதல் வரி அதை நினைவூட்டுகிறது. பிரபஞ்சத்தினும் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ஆசிரியருடைய தமிழ் இலக்கிய ஈடுபாட்டை இந்த வரி நமக்கு காட்டுகிறது. அந்த ஆசிரியரின் மற்றொரு முத்திரை கவிதையாக இதனை எடுத்துக்கொள்ளலாம். மகிழ் பேரின்ப கவிதைக்கு அடுத்து நேசப்புறா என்ற கவிதையும் முத்திரை கவிதையாக திகழ்கின்றது. இந்த பிறவி போய் அடுத்த பிறவி என எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நீதான் எனக்கு கணவன், நான் தான் நின் நெஞ்சிற்கு நேர்பவள் அப்படின்னு ஒரு சங்க தலைவி சொல்லுவார். என்னன்னா, இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயாகியர் என் கணவனை, யானாகிய நின் நெஞ்சு நேர்பவளே. எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், நீ பரத்தையிடம் நாடி சென்றிருக்கலாம், வேறு பெண்ணிடம் உன் மனம் சென்றிருக்கலாம், ஆனால் உன் நெஞ்சிற்கு ஏற்ற துணை நான் தான் என்று இம்மை மாறி மறுமை ஆகினும் நீ ஆகியது என் கணவனை, யானாகிய நின் நெஞ்சு நேர்பவளின் சங்க தலைவி சொல்லுவார். அந்த இலக்கிய காதலை இந்த நேசப்புறா கொண்டு எடுத்துரைக்கிறார் சத்யபிரபா. எப்படி பிரபஞ்சத்தினும் பெரியது, பேச பேச தீராதது, கேட்க கேட்க செவிட்டாது, பொங்கி பூரித்து பிறப்பு பழையெடுத்து தொட்டு தொடர்ந்து வந்து தோளோடு தோல் சேர்ந்து, பொங்கி பூரித்து பிறப்பு பழையெடுத்து தொட்டு தொடர்ந்து வந்து தோளோடு தோல் சேர்ந்து, காதை கடித்து கனி முத்தம் கொடுத்து நெஞ்சுக்குள் ஓடி பிஞ்சு விரல் தொட்டு உடல் சிரித்து உள்ளம் பொங்கி நேச கடலாடி நினைவு புனலாடி உறைந்து நிற்கிறது ஒரு ஜோடி புற அப்படின்னு இந்த கவிதையை முடிச்சிருப்பாரு. கருத்தொருமித்த காதலர் இருவரை நேச புறாக்களாக உருவகித்து இங்கே சொல்லியிருப்பது ரொம்ப அருமையா இருக்குது. அடுத்தது சுதர்மம்ங்கிற ஒரு கதை, ஒரு கவிதை. இந்த சுதர்மம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சொல்லே எல்லாரும் பயன்படுத்துறது இல்லை. தர்மம் எல்லாரும் சொல்றோம், அதர்மம் சொல்லி சொல்லுவோம். ஆனா சுதர்மம்ங்கிற சொல்லு பயன்படுத்துறது இல்லை. இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நல் ஒழுக்கம், நல் அறம், நற்செயல், நற்கிரியன்னு சொல்லுவாங்க. சுவாபம்னா நல் இயல்பு. இவெல்லாம் நான் நல்லொழுக்கம், நல்லறம், நற்செயல், நல் இயல்பு அப்படின்னு சொல்லி இதுக்கு பொருள் எடுத்துக்கலாம் சுதர்மம் சொன்னா. இந்த சுதர்மம்ங்கிற கவிதையில இருப்பு இல்லாமை என்ற இரண்டையும் கொண்டு இந்த கவிதையை படைத்திருக்கின்றார் சத்யபிரபா அவர்கள். எப்படின்னா, தேனை அளித்த பூக்கள், தேன் கொடுத்த பூக்கள் எல்லாம் தரையில் உதிர்ந்து கிடக்கின்றன, தேன் உள்ள பூக்கள் எல்லாம் மரத்திலே நிறைந்து கிடக்கின்றன. தேன் கொடுத்த பூக்கள் கல்யாணம் என்னும் தம் கடமையை முடிந்தவையாக அவை காணப்படுகின்றனவா. எப்படி காதல் தேன் உள்ளவரை மரத்தில் இடம் ஒன்றுன்னு சொல்றாரு இல்லையா, காதல் உள்ள அந்த பூக்கள் எல்லாம் இப்போ இங்கே கீழே வந்த பின்னால், தேன் பிடித்து முடித்த பின்னால, கலவியல் இருந்து கற்பியல் என்பதற்கு வந்த பின்னால எப்படி பூக்கள் நிலத்தில் வீழ்ந்து சருகாகி மறைகின்றனவோ அதுபோல இந்த உள்ளங்களும் இருக்கின்றன என்பதை சொல்லுவது போல இது இருக்கின்றது. இன்னொன்னு எப்படி எடுத்துக்கலாம்னா, பொருள் உள்ளவரை மனதில் அவருக்கு இடம் உண்டு, பிறர் மனத்தில அவருக்கு இடம் உண்டு பொருள் உள்ளவருக்கு. ஆனா பொருள் அற்ற பின் அவரை யாருமே எட்டி பார்க்க கூட மாட்டாங்க. இந்த கருத்துக்களை எல்லாம் கூட உணரச் செய்வது இந்த கவிதை. ரெண்டு விதமா, ஒண்ணு தேன்கிறதுக்கு நம்ம காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த கலவியல் கற்பியல்ங்கிற ஒரு பொருளை கூட கொண்டு வரலாம். இன்னொன்னு இருப்பு இல்லாமை அப்படிங்கிற பொருளை வைத்துக் கொண்டு கூட நாம் பொருள் கொள்ள முடியும். இந்த கவிதையை பாருங்களேன், அருமையா இருக்கும். இந்த கவிதையில இன்னொன்னு கவிஞர் கண்ணதாசனும் இங்க நினைவுக்கு வர்றாரு. பூமுடிப்பால் இந்த பூங்குழலிங்கிற பாட்டு ஒண்ணு நம்ம கேட்டிருப்போம். அதுல வரக்கூடிய வரியை நினைவூட்டுகிறது. கடமை முடிந்தது கல்யாணமாக அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. எப்படி கடமை முடிந்தது? தரையில் உதிர்ந்த பூக்கள் மரத்தில் தேனி கூட்டம், தேனளித்தவை தரையில், தேன் உள்ளவை மரத்தில். அப்படியே அது ரெண்டையும் கொண்டு வராரு பாருங்க. இப்ப எப்படி எடுத்துக்கலாம்னா, தரையில் உதிர்ந்த பூக்கள் தேனளித்தவை தரையில், மரத்தில் தேனி கூட்டம், தேன் உள்ளவை மரத்தில்.
இந்த கொண்டு கூட்டு பொருள்கள்னு சொல்லுவாங்க. அது போல இது பொருள் கொள்வது போல சிறப்பாக எழுதப்பட்ட ஒரு கவிதையாக இது திகழ்கின்றது. இன்னொரு கவிதை, ஒரு மொழியோட வளர்ச்சிக்கு புதிய புதிய சொல்லாக்கங்கள் தேவை. வேர்ட் காயின் பண்றதுன்னு சொல்லுவோம். புதிதாக சொற்களை கொண்டு வருவது. அப்படி ஒரு சொல்லாக்கத்தின் விளைவுதான் விளையாட்டு. விளையாட்டு என்ற ஒரு சொல்லை இங்க இவர் உருவாக்கியிருக்காரு. தமிழ் எட்டிமாலஜிக்கு சொற்களஞ்சியம் சொல்றோம் இல்லையா, அதற்கு ஒரு கூடுதல் சேர்க்கையாக இந்த சொல்லை நான் பார்க்கின்றேன். விளையாட்டு என்று சொல்ல, இதயத்தில் இருக்கிறாய், எதிரில் வர மறுக்கிறாய், கள்ள ஆட்டம் ஆடாதே, காதலின் ஆட்டம் ஆடு, இது விளையாட்டு அல்ல விளையாட்டு என்று சொல்லி இந்த கவிதையை முடித்திருக்கின்றார். தவறுன்னு ஒரு கவிதை. Be the change you want to see the world அப்படின்னு மகாத்மா காந்தி அடிக்கடி கூறுவதாக சொல்லுவாங்க. இந்த கூற்றை, இந்த தவறு என்ற கவிதை எனக்கு நினைவுபடுத்தியது. தன்னை மாற்றிக்கொண்டு, அதாவது தன்னை திருத்திக் கொண்டு உலகை திருத்த முற்பட வேண்டும் என்ற உன்னத கருத்தை மகாத்மா காந்தி இப்படி சொன்னார். எப்படின்னா, if we could change ourselves, the tendencies in the world would also change என்று குறிப்பிடுவார். தன் முதுகு ஒருபோதும் தனக்கேதான் தெரியாது. தவறானவர் என்று குற்றம் சுமத்தும் தவறானவர் தன் தவறு அறியாத பேதை. தவறானவர் என்று குற்றம் சுமத்தும் தவறானவர் தன் தவறு அறியாத பேதை. ஆக தான் செஞ்ச தவறு தெரியாது, மற்றவங்களோட தவறை சொல்றான். இவன் தான் செய்த தவறை உணராததுனால இவன் ஒரு தவறானவன் அப்படிங்கிற பொருள்ல இந்த கவிதை அமைந்திருக்கும். இந்த கவிதையில இன்னொரு சிறப்பு என்னன்னா, சின்ன சின்ன சொற்கள். 1 3 1 2 2 5 வரி, இவ்வளவுதான். தவறானவர் அவ்வளவுதான் ஒரு சொல்லு. என்று குற்றம் சுமத்தும் 3 சொல்லு. அடுத்த வரி தவறானவர் திரும்ப ஒரு சொல்லு. தன் தவறு 2 சொல்லு. அறியாத பேதை 2 சொல்லு. இப்போ 1 3 1 2 2 சீர்கள் வந்துதான். இப்படி சீர்களை மாற்றி அடிகளை தந்து 5 அடி சிறு கவிதையாக இந்த தவறு என்பது படைக்கப்பட்டிருக்கிறது. இதுல சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அந்த சொற்பொருள் பின்வரு நிலையணி இந்த கவிதையில் ஊடாட பார்க்கிறோம். எப்படின்னா, தவறுங்கிற சொல்லி எல்லா இடத்துலையும் தவறானவர், தவறு அப்படின்னு வர்ற இடத்துல ஒரே பொருளைத்தான் அது தருகின்றது. ஒரே சொல்லு பின்னால வருது, ஒரே பொருளை தருகிறது. அதனால இந்த சொற்பொருள் பின்வரு நிலையணின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஒரு கவிதையில மட்டுமில்ல, இன்னும் 2 கவிதைகள்ல கொண்டு வர்றாரு. நான் பார்த்த அளவுல தேடு அப்படிங்கிற ஒரு சொல்லு, நீர் என்ற சொல்லு, இவற்றையெல்லாம் கொண்டு சொற்பொருள் பின்வரு நிலை அணியிலையும் கவிதையை படைத்திருக்கின்றார். எல்லாருக்கும் தெரிஞ்சது, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இவர் என்ன சொல்றாரு, தேடுங்கள் கண்டடைவீர் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதைக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார். தேடி களைத்தேன், தேடுவது இங்கு இல்லை, தெரிந்தும் தேடினேன். நான் தேடுறது இங்க இல்ல, இருந்தாலும் நான் தேடினேன். தேடும் சுகம் தெளியவே இல்லை, தேடிக்கிட்டே இருக்கிறேன். நான் தேடுகிறேன், இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ தேடுகிறேன். எங்க இருக்குங்கிறது தெரியாம அந்த இடத்தை விட்டு வேற எங்கெங்கேயோ நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடமெல்லாம் தேடுகின்றார், எங்கெங்கோ தேடுகின்றார் ஞானத்தங்கமேன்னு வரும்ல, அது போல இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ தேடிக்கொண்டு இருக்கிறேன். இது எது போல இருக்கு அப்படின்னா, முல்லாவோட கதை ஒண்ணு கேள்விப்பட்டீங்க, ஒரு சின்ன நிகழ்வு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முல்லாங்கிறவரு என்ன பண்றாரு, ஒரு பொருளை ஒரு இடத்துல தொலைச்சிட்டு வீட்டுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள தொலைச்சிட்டு வெளியில போட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, என்னத்தை தேடுறீங்க அப்படிங்கிறவங்க, நான் ஒரு பொருளை தொலைத்து விட்டேன், அதை தேடுறேன் அப்படிங்கிறாரு. தேடுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தேடி தேடி பாக்குறேன், ஒண்ணுமே கிடைக்கல அப்படிங்கிறாரு. அப்ப அவர் தேடுற இடம் நல்ல வெளிச்சமா இருக்கு. நீங்க இங்க மட்டும் தானே தேடுறீங்க, உள்ளுக்குள்ள போய் தேடலாம்ல, ஒருவேளை அங்க இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், அவர் சொல்ல, அங்க இருட்டால இருக்கு, அங்க போய் எப்படி தேட முடியுங்கிறாரு. தொலைச்சது அந்த இடம், தொலைச்ச இடத்தை விட்டுட்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் தேடினாராம் முல்லா. அந்த கதையை இங்க கொண்டு வராரு பாருங்க இந்த கவிதையில. முல்லா போல வெளிச்சத்தில் தேடுகிறேன், தொலைத்த இடம் இருட்டாகி விட்டது, அங்கு தேட இயலாது. இன்னைக்கு பல பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இருட்டில் ஒன்றை தொலைத்து விட்டு வெளிச்சத்தில் அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பால இந்த முல்லா தேடல் நிகழ்ச்சியை நினைவூட்டி நமக்கு சொல்லுகின்றார்.
இங்க வந்து என்னன்னா தேடிங்கிற சொல்ல பாருங்களேன். தேடி கலைத்தேன் தேடுவது இங்கில்லை தெரிந்தும் தேடினேன் தேடும் சுகம் தேடுகிறேன் எங்கெங்கோ தேடுகிறேன் தேட இயலாது. எல்லா இடத்திலையும் அந்த தேடு தேடு தேடுங்கிற ஒரு சொல்லே ஒரே பொருளை கொடுத்து கொண்டு சொற்பொருள் பின்வரும் நிலை அணியாக அமைகின்றது. இன்னொரு சொல்லு நீருன்னு சொல்லி சொன்னேன். நீரின்றி அமையாத என் உலகு அப்படிங்கிற ஒரு கவிதை. இந்த கவிதையில நீரே சுகம் நீரே இதம் நீரே சுவாசம் நீரே வாழ்க்கை நீரின்றி வேறில்லை நீரே எல்லாம் எல்லாம் எல்லாமுமாய் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். இது நீரின்றி அமையாது உலகு இது தெரியும். ரெண்டு விதமா நான் வந்து இது பொருள் சொல்றேன். எப்பவுமே ஒரு கவிதைக்கு அது திறனாய்வு பண்றவங்க ஒவ்வொருவர் கண்ணோட்டத்திலும் ஒவ்வொரு வித பொருளை அது தருவதாக அமைந்தால் அந்த படைப்பாளிக்கு அது மிகப்பெரிய வெற்றி. இதுல இவரு நீரைத்தான் சொல்றாரு. இருந்தாலும் இதுல என்ன நினைக்கிறேன்னா இறைவனை பார்த்து சொல்லுவது போல இது இருக்கும். மண்ணும் நீயே விண்ணும் நீயே எல்லாம் சொல்ல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி எல்லாம் சொல்றோம்ல. எல்லாம் அவர் தானே. காலையும் நீயே மாலையும் நீயே பாட்டு கூட ஒரு கண்ணதாசன் பாட்டு. எல்லாம் நீதான் சொல்லி இறைவனை சொல்றோம். அது போல இறைவனை பார்த்து நீரே சுகம் நீரே இதம். நீங்க தான் கடவுளை, நீங்க தான் சுகம், நீங்க தான் இதம், நீங்க தான் சுவாசம், நீங்க தான் வாழ்க்கை, நீங்க எல்லாமே வேற இல்லை, நீங்களே எல்லாம் எல்லாம் எல்லாமுமா அப்படிங்கிறது போல பொருள் எடுத்துக் கொள்வது போல இங்க இருக்கு. கடைசி வரி அந்த நீரே எல்லாம் எல்லாம் எல்லாமுமாங்கிறது இறையை நோக்கி சொல்லுவது போல எனக்கு தென்படுகிறது. அப்புறம் தரம்னு ஒரு கவிதை. அந்த கவிதையில ரம் அப்படிங்கிற ஒரு இயைபு தொடையை கடைசியில ஒவ்வொரு வரியின் இறுதியிலும் ஒரே ஒளி குறிப்பு வந்தா ஒரே எழுத்தோ ஒரே தொடரோ வந்ததுன்னு சொன்னா இதை வந்து இயைபு தொடைன்னு சொல்லி சொல்லுவோம். இங்க ஒரு கவிதை இந்த தரம்ங்கிற கவிதையில எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா தாய்க்கு பின் தாரம் எனக்கு நீ ஆதாரம் நீ நிழல் தரும் மரம் அது வரம் தரும் தினம் அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் ரம் ரம் ரம்ங்கிற ஒரு இயைபு தொடையை கொண்டு வந்து இதெல்லாம் ஒரு செவிக்கு இன்பம் ஊட்டக்கூடிய ஒரு படைப்பு திறன். அது அருமையா கொண்டு வந்திருக்காரு. இன்னொரு கவிதையில வந்து என்ன சொல்றாரு, தீரவில்லை தீரும் தீர்க்க தீராத தீராமல் அப்படின்ற சொற்களை அந்த தீரங்கிறதுல உருவான சொற்கள் தீரவில்லை தீரும் தீர்க்க தீராத திரவியம் என்ற சொற்களை தீராத தீராமல் அப்படிங்கிற சொற்களை தீராத திரவியம்ங்கிற கவிதையில கொண்டு வந்து அடிதோறும் விட்டு தேன் வார்க்கிற ஒரு கவிதையில அன்று வாங்கி வந்த திரவியம் இன்று வரை தீரவில்லை இன்னும் கொஞ்சம் இருக்கிறது இதயத்தின் காதலை போல தீருமுன் வருவாயன் தீர்க்க நான் முனைந்தாலும் தீராத காதலாய் தீராமல் இருக்கிறது. இதை பாருங்களேன் அப்படியே தீர தீர தீரங்கிறத கொண்டு வந்து போட்டிருப்பாரு. சொற்பொருள் பின்வரும் நிலையடியாக இதுவும் அமைகின்றது. அப்புறம் களவியல்ங்கிற ஒரு கவிதை. இதுல காதல் மட்டும் போதாது கொஞ்சம் கள்ளத்தனமும் தேவை. இது காதலர்களுக்கு உண்டானது. யாரும் இல்லாதப்ப அந்த திருட்டுத்தனமா காதல் பண்றது அவங்களுக்கு ஒரு இன்பமாக இருக்கும். சங்க காலத்துல இருந்து அப்படிதான் இருக்கும். அதைத்தான் இங்க சொல்றாரு. கள்ளத்தனமும் தேவை அப்படின்னு காதல் உணர்வை அப்படியே கச்சிதமாக நூல்ல இருந்து காட்டுகிறது இந்த கவிதை. களவியல் காதல் கற்பியல் நிலை இந்த ரெண்டையும் நகைப்பு என்ற நால்வரி கவிதையில் நயமாக எடுத்துரைக்கிறார். அந்த நகைப்புங்கிற கவிதை எப்படி அப்படின்னா நாம இருந்த போது எழுதிய பதிவுகள் நாங்களான பிறகு நகைக்கின்றன என்பதுதான் அந்த கவிதை. நாம இருந்த போது எழுதிய பதிவுகள் நாங்களான பிறகு நகைக்கின்றன. நாம இருந்த போதுன்னு சொல்றது களவியல், நாங்களான பிறகு என்பது கற்பியல். அதாவது திருமணத்திற்கு முற்பட்ட காதல் நிலை நாம், திருமணத்திற்கு பிற்பட்ட நிலை நாங்கள். களவியலில் காதலர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்ட காதல் உணர்வு வெளிப்பாடுகளை கற்பியல் வாழ்க்கையில் நினைத்து பார்த்தால் அவையெல்லாம் இவர்களை பார்த்து சிரிக்கின்றனவோ இப்படியெல்லாம் காதலிக்கும் போது இருந்தமான்னு சொல்லிட்டு அவையெல்லாம் வந்து நாங்களான பிறகு சிரிக்கின்றன. இந்த கவிதையில ஒரு இலக்கண நெறி கிளைந்தோட நான் பார்க்கின்றேன். எப்படி அப்படின்னு சொன்னா நாம்ங்கிறது முன்னால இருக்கவரையும் சேர்த்து நாம் போவோம் அப்படின்னு சொன்னா முன்னால இருக்க முன்னிலை யாருன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, செகண்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சனோட செகண்ட் பர்சனையும் சேர்ப்பது. தன்னோடு அதாவது தன்மையோடு முன்னிலையையும் சேர்த்து கொள்ளுவது.
அதுதான் நாம் என்று சொல்லி காட்டக்கூடிய ஒன்று. அப்ப நாம இருந்தபோது எழுதிய பதிவுகள்ல நானும் நீயும் இருந்தபோது, நம்ம 2 பேரும் மட்டும் தனித்து இருந்தபோது எழுதிய பதிவுகள். அடுத்து நாங்கள் அப்படிங்கும்போது இது முன்னிலையார விட்டுட்டு படற்கை யாரை சேர்த்துக் கொள்வது, தேர்ட் பர்சன் ஆட்களை. இப்ப கல்யாணம் ஆன பின்னால பிள்ளை குட்டிகளா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், கொஞ்சம் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கலாம். இவற்றையெல்லாம் நினைவூட்டுவது போல, இலக்கண நெறிகளை கையாண்டது போல இந்த கவிதையை நான் பார்க்கின்றேன். அப்புறம் இவருடைய மொழி நடையை பார்க்கும்போது ஆங்கில சொற்கலப்பு ஆங்காங்கே தேவைக்கு ஏற்ப ஒரு இடங்களில் ஆங்காங்கு எடுத்தாளப்பட்டிருக்கிறது. வெற்றியின் ஒரு கவிதை. இது வந்து 19வது கவிதையாக அமைகிறதுன்னு நினைக்கிறேன். வெற்றியின் ரகசியம் யாதென கேட்டால் இலக்கு ஒன்றே குறி, நோ காம்ப்ரமைஸ். ஆங்கில வார்த்தை அப்படியே வந்திருக்கு, நோ காம்ப்ரமைஸ். அடுத்து இன்னொரு கவிதை. இதுல வந்து ஏசியின் மெல்லிசை மின் விசிறியின் ஓசை அப்படின்னு சொல்லி ஏசி அப்படின்னு ஏர் கண்டிஷனருடைய அந்த அப்ரிவியேஷன் கொண்டு வந்திருப்பார், சுருக்க குறியீட்டு. மூக்கு நுனி ஆற்றினில் இன்று முத்த தினம் கவிதையில அது வரும். அடுத்து வடமொழி சொற்களும் அங்க இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் இருக்கு. ஒரு மொழி வளர வேண்டும் என்றால், நான் வந்து மொழிகளை வந்து பிற மொழி சொற்களை எல்லாம் எடுத்து அவற்றுக்கே பேச வேண்டும் சொல்லல. ஆனா ஒரு மொழி வளரணும்னா பிறமொழி சொற்கலப்புங்கிறது நிச்சயமாக அதுல இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னு சொன்னா அது வந்து வளரா ஒன்றாக, டெட் லாங்குவேஜ் சொல்லி சொல்லுவோம், இறந்த மொழியாக மாறிடும். இப்ப சான்ஸ்கிரிட் எல்லாம் பாத்தீங்கன்னா பேச்சு மொழி இல்லை. ஏன்? பிறமொழி கலப்பு அது ஏற்கல. அதனால அது ரிட்டன் ரெக்கார்ட்ஸ்ன்னு ஆவணங்கள்ல மட்டும் இருக்கு, பேச்சுல இல்லை. சும்மா வேதங்கள் ஓதுறது அது இதுக்குதான் பயன்படுது, பேச்சுல இல்லாததுன்னா அதை வந்து நம்ம இறந்த மொழின்னு சொல்லி சொல்றோம். அப்படி இல்லாம நம்ம தமிழ் மொழி அமுத மொழி, நம்ம பேசும்போது சேர்க்கிறியா சேர்த்துக்கோ, எழுதும் போது சேர்த்துக்கிறியா சேர்த்துக்கோ, அளவோட சேரு அப்படின்னு சொல்றது போல மணிப்பிரவாள நடையெல்லாம் முன்னாலே பார்த்திருக்கோம். அது போல இங்க வடமொழி கலப்பு சிலவற்றில் இருக்கிறது. எப்படி அப்படின்னு பாருங்க. பொங்கி பெருகியது பிரவாகமாய், இரவில் ஏகாந்தம் வேறு ஆள் இல்லை, உன் உஷ்ண மூச்சில் என்னை உசுப்பாரி. இங்க இந்த ஏகாந்தம், உஷ்ணம், பிரவாகம் அப்படின்லாம் வடமொழி சொற்கள் ஆங்காங்க எங்கோ 1-2 இடத்துல கலக்கப்படுகின்றது. இதெல்லாம் விட நான் ரொம்ப அதிசயிக்கிறது எது அப்படின்னா, இன்று முத்த தினம்ங்கிற ஒரு கவிதைய ஒளி குறிப்புகளால மட்டும் கொண்டு வந்து ஒரு எழுதியிருப்பார். இது எல்லாராலையும் வந்து முடியாது. ஒளி குறிப்புனா என்ன சொல்றோம்னா, டக்கு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றத, டக்குன்னு வா, பக்குன்னு வா, பொசுக்குன்னு வா அப்படின்னு சொல்றோம்னா, டக்கு பக்கு பொசுக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒளி குறிப்பு. படபட மடமட மலை மலை அப்படின்னு சொல்றோம்ல, இதெல்லாம் ஒளி குறிப்பு. இவர் இந்த ஒளி குறிப்புகளை வச்சு இந்த கவிதையை இன்று முத்த தினத்தை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. மூக்கு நுனி ஆற்றினில் நச்சுன்னு ஒரு இச், நச் இச், முடியும் முன் காலிடிக்கில் ஒரு விடை விசில், முடி காதுக்குள் கேட்கும் என்று இந்த ஒளி குறிப்புகளை வைத்து ஒரு கவிதையை படைத்திருக்கின்றார். அடி வரையறை பார்த்தோம்னா, நான் முன்னாலே சொன்னேன், 3 அடி சிற்று எல்லையும் உண்டு, 21 அடி பேர் எல்லையும் உண்டு. 3 அடி கவிதை இதோ சொல்றேன் பாருங்களேன். வாழ்க்கை எங்கே? எதிர்பார்ப்புகள் வடிந்த பிறகு மிச்சமுள்ள சக்கை இனி வரும் காலம். 3 வரி. முதல் வரி எதிர்பார்ப்புகள் வடிந்த பிறகு, 2வது வரி மிச்சமுள்ள சக்கை, 3வது வரி இனி வரும் காலம். நல்ல ஒரு விதமாக நம்மை பொருள் கொள்ள வைத்தால், ஏன் இப்படி பொருள் கொள்ளக்கூடாதா என்று நம்மை மாற்றி யோசிக்க வைக்கக்கூடிய அருமையான கவிதை இந்த வாழ்க்கை இங்கே. 3 வரிக்குள்ள நம்ம எப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கிறார் பாருங்களேன். நேர்மறையாகவும் சிந்தனையை எடுத்துக்கொள்ளலாம், எதிர்மறை சிந்தனையாகவும் இதுல வந்து எடுத்துக்கலாம். எப்படின்னா, ஒருத்தன் எதிர்பார்த்த எல்லாமே நடக்கல, எதிர்பார்ப்புகள் எல்லாம் அற்று போன பிறகு, வடிந்த பிறகுன்னு பேசுங்க, எதிர்பார்ப்புகள் எல்லாம் அற்று போன பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கை அது ஒரு சக்கதான். இனி வருங்காலம் என்னத்தனை வாழ்க்கை போயிடுச்சு, வாழ்க்கையின் சாராம்சம் எல்லாம் போயிடுச்சு, எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கல அப்படிங்கிற ஒரு எதிர்மறை சிந்தனை, ஒரு விரக்தி மனப்பான்மையும் இதுல இருக்கலாம். இன்னொன்னு நான் வந்து என்ன பண்றேன், இது நேர்மறை சிந்தனையாக பார்க்கிறேன். எப்படின்னா, எதிர்பார்ப்புகள் வடிந்த பிறகு, எதிர்பார்ப்புகள் எல்லாம் கிடைச்சிருச்சு,
வடிந்த பிறகு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னன்னா, இப்போ காஃபி, டீ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வடிகட்டுறோம். வடிகட்டும் போது நல்லதெல்லாம் கீழே வந்துருது. ஜூஸ் இதெல்லாம் பழச்சாறெல்லாம் வடிகட்டும் போது நல்லவையெல்லாம் வந்துருது. வடிகட்டியில நிக்கக்கூடியதை சக்கைன்னு சொல்லி சொல்றோம். கசடுன்னு சொல்லி சொல்றோம். அது போல இங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் வடிந்த பிறகு எல்லாமே கிடைச்சிச்சு. எதிர்பார்த்தவை எல்லாம் நிறைவேறிய பின்னால மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கை அது வெறும் சக்கை தான். இனிமே என்ன நம்ம எதிர்பார்த்த அத்தனையும் கிடைச்சிருச்சு. இனி வருங்காலம் வெறும் சக்கை தான் என்று நேர்மறை சிந்தனையும் தூண்டுவதாக 2 வித பொருள்படும்படி இந்த கவிதை அமைந்திருக்கின்றது. இது 3 வரி கவிதை சொன்னேன். அடுத்து 4 வரியில ஒரு கவிதையை பார்த்தோம். விதின்னு ஒரு கவிதை. அந்த காலத்துல சங்க காலத்துல என்ன சொல்லுவாங்க, பால் வரை தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பால்னா பிரிவு, ஆண் பால் பெண் பால்னு சொல்லி சொல்றேன். இவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதுதான் பால் வரைதல், திருமணம். இந்த 2 பேரை இணைத்து காதலால் வரைந்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு தெய்வம், அதுக்கு பேர் தான் விதின்னு சொல்லி சொல்றோம். இங்க இந்த விதிய எப்படி இவர் கொண்டு வர்றாருன்ற பாருங்க. விதி என்ற தலைப்பிட்டு அந்த கவிதைய இப்ப நம்ம பேச்சு வழக்கிலே சொல்றோம், அன்றாட நடைமுறையில் பயன்படுத்தக்கூடியதான். ஐயோ பாவம் அவன் விதி அப்படி போல, பாவம் இந்த வயசுலேயே இவ்வளவு நோய், இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவன் விதி அப்படிங்கிறோம். இந்த திருப்பட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருச்சியிலிருந்து சென்னை போற வழியில நினைக்கிறேன். அந்த திருப்பட்டூர்ல போனா பிரம்மா அங்க இருக்கிறாரு. அவருக்கு முன்னால நம்முடைய ஜாதகத்தை கொண்டு போய் வச்சோம்னா நம்ம தலையெழுத்தையே அவர் மாத்திடுவாரு, நம்ம விதியவே மாத்திடுவாருன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, எவ்வளவுதான் தலையை சிரைச்சு பார்த்தால தலையில என்ன எழுதியிருக்குன்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இறைவன் இறப்பு எழுதிதான் பிறப்பு எழுதி இருப்பான் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. யாராலையும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. இதைத்தான் நம்ம என்ன சொல்லிடுறோம், விதி விதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை சிலப்பதிகாரம்லாம் ஊழ்வினை அப்படின்னு சொல்லி சொல்லும். போன பிறவில என்ன பண்ணமோ அதுதான் அப்படின்னு. 2 வினை தான் உண்டு, ஒண்ணு நல்வினை, இன்னொன்னு தீவினை. 2ஐயும் சேர்த்து ஊழ்வினைன்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். இப்ப இங்க ஊழ்வினை என்ன பண்ணுது பாருங்களேன். விலகி விலகி போகும் இலக்கினை எட்டி பிடிக்க விருப்பம் மட்டும் போதாது, விதியும் இருக்க வேண்டும். இது என்ன சொல்றாருன்னா, நம்ம கைக்கு எட்டாமல் விலகி செல்லக்கூடிய இலக்கினை அடைய ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, விதியும் உதவ வேண்டும். உன்னுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டும் போதாது, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூடி தரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. விருப்பம் மட்டும் போதாது, விதியும் இருக்க வேண்டும் சொல்லி சொல்றதுல இப்ப என்ன இருக்குன்னா, உன் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூடி தரும்னு திருவள்ளுவர்லாம் சொல்லியிருப்பாரு. நமக்கு அந்த நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் மட்டும் போதாது, அதிர்ஷ்டமும் நமக்கு இருக்கணும், விதியும் இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. அதெல்லாம் இந்த விதியும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து இதுல சொல்றாரு இந்த கவிதையில. இது போக சாவி, வேட்டை நாய், காதலி போன்ற கவிதைகளும் 4 வரி கவிதைகளாக இருக்கின்றன. 5 வரி 6 வரி கவிதைகளும் நிறைய இருக்கின்றன. 18 வரிகளை கொண்டதாக பேசு அல்லது ஏசு என்ற கவிதை அமைகின்றது. 21 வரிகளை கொண்டதாக நான் காற்று நீ கடல் என்ற கவிதை இருக்கின்றது. நீ கவிதையும் படங்களும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு நூல் உருவாக எழுதினா மட்டும் போதாது, அச்சுப்பிழை திருத்தினால் மட்டும் போதாது. அந்த கவிதையின் பேசு பொருள், அதனுடைய பாடு பொருள் எதுவோ அதற்கேற்ற ஓவியங்களை ஆங்காங்கே தீட்டல் அவசியம் என்ற கருத்தையும் இந்த கவிதை நூல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இது ஒரு ஓவிய பேழையாகவும் இந்த கவிதை நூல் திகழ்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த சத்யபிரபாவா அவர்களின் மகிழ் பேரின்பம் என்ற நூல், இதனுடைய முன் அட்டையில் செம்புளப்பயல் நீரார் சொன்ன அந்த செம்புளப்பயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற 2 வரிகளை நினைவூட்டுவது போல அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முன்னட்டையில இருக்கக்கூடிய அந்த காதல் கொஞ்சம், இயற்கை எழில் கொஞ்சம், அந்த வண்ண படம் நமக்கு சங்க இலக்கிய காதல்களை நினைவூட்டுகின்றது. நல்ல ஒரு அட்டை. முதல்ல வந்து ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா அட்டை வந்து நல்லா இருக்கணும். சரி, முன்னட்டை எப்படி இருக்குது, பின்னட்டை எப்படி இருக்கணும், முன்னட்டை குறிஞ்சி காதல் போல இருக்கணும் சொல்லி அப்படியே மலைப்பகுதி, இயற்கை வளம் இதெல்லாம் காமிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அருமையான உத்தியாக நான் பார்க்கின்றேன். பின்னட்டையில திரைப்பட தொகுப்பாளர் தம்பி தேவராஜ் வந்து சொல்றாரு, இலக்கிய சொர்க்கம் உங்களிடையே அப்படிங்கிற ஒரு கருத்தை அப்படியே விதைச்சிட்டு அந்த நூலை படிக்க நம்மை தூண்டுகின்றார். அப்படி பின்னட்டையும் அமைந்திருக்கின்றது. மொத்தத்துல மகிழ் பேரின்பம்ங்கிற நூலு
பல்வேறு இலக்கண உத்திகளோடு இலக்கிய ஈர்ப்பினை வெளிப்படுத்தக்கூடிய அடி எல்லை கட்டுப்பாட்டில் அடைத்துக் கொள்ளாத, பெரும்பாலும் காதலையே பாடுபொருளாக கொண்ட கவித்துவம் காட்டும் சிறந்த புது கவிதை படைப்புன்னு சொல்லலாம். நூல் மதிப்புரையை, இப்ப நான் சொன்ன மகிழ்வுரையை கேட்டால் மட்டும் போதாது, இந்த நூலை வாங்கி ஒவ்வொரு கவிதையும் படித்து படித்து அணு அணுவாக சுவைத்தால் நிச்சயமாக இலக்கிய சொர்க்கத்தில் திளைக்கலாம். இந்த நூலை பற்றி ஒரு சின்ன கவிதை. இப்ப இந்த சின்ன பிரேக் இருந்தது இல்லையா, இந்த இடைவெளியில் அப்படி எழுதினது. சின்ன சின்ன நடை நடந்து செம்பவள வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுத கானம் பொழிகிறடா. அது போல இங்க சின்ன சின்ன சொற்கலந்து செழுங்கவிதை பழையாத்து மகிழ் என நூல் கொடுத்தால், மகிழ் என சத்தியப்பிரபா நூல் கொடுத்தால் பேரின்பம் தோன்றுதமா, பேரின்பம் தோன்றுதடா, மகிழ் பேரின்பம் தோன்றுதடா, மகிழ் பேரின்பம் தோன்றுதமா. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை இதுவரை செவிமடுத்த அத்தனை தமிழ் ஆர்வலர்களுக்கும், வாய்ப்பு தந்த அம்மா திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்.